அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, ஆடி மாதம் வந்தாலும் வந்துச்சு, நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குதுயா. இந்த மாதிரி சமயங்களில் தான் கல்யாணம் பண்ணக்கூடாதும்பாங்க. நான் கரெக்டாக பண்ணிட்டேன் ஐயா. நம்ம பொண்டாட்டியோட மூஞ்சி எப்படி வாடி போச்சு. மாமா, என்ன சரசு மாமா, ஆடி பிறந்துருச்சு மாமா. அதை நினச்சி தான் நான் ஆடி போயிருக்கேன். எனக்கும் மனசு கஷ்டமாக தான் மாமா இருக்குது. என்னன்றது மாமா, இந்த ஒரு ஆடி தானே மாமா, அதுவும் வெறும் 30 நாள் தானே மாமா. 30 நாள் நீ சொல்லிடுற, அதோட வழி என்னன்னு எனக்கு தானடி தெரியும். போகலைன்னா போக வச்சிருவாங்க. ஆமாம், அதுதான் மாமா சம்பிரதாயம். வருஷத்துக்கு 12 மாதம் வருது. 11 மாதம் இல்லாத பிரச்சனை இந்த ஆடி மாதத்தில் வந்துடுதா என்ன? அட, அதெல்லாம் பெரியவங்க பார்த்து வச்சிருக்கிறதல்ல, நாம் எதுக்கு அதை குத்தம் சொல்லிக்கிட்டு. ஒன்றை பிரிஞ்சு ஒரு மாதம் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. அட, நானும் தானே விரிஞ்சிருக்கணும், எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்காதா? சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன் மாமா. ஆஹா, எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அப்புறம் மாமா, நல்லா தூங்குங்க, வேலைக்கு சாப்பிடுங்க, வெட்டியாக எங்கேயும் வெளியே சுத்தாதீங்க மாமா. குறிப்பாக எந்த பொம்பளைக்கிட்டையும் பேசாத மாமா. அப்போ ஃபோன் பண்ணுங்க மாமா, வீடியோ காலில் வாங்க மாமா. வரண்டி, வேறு வழி, உன் முகத்தை பார்த்தாகணுமே மாமா. உங்களை பிரியறத நினச்சா கஷ்டமாக இருக்குது மாமா. இந்தாங்க மாமா, இதை கை செலவுக்கு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா கொடுத்தாரு. இதில் உங்களுக்கு பிடிச்சமான தீனியெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் மாமா. ஆஹா, ஆட்டோ வந்துருச்சு ஐயா. மாமா, ஆட்டோ வந்துருச்சு மாமா. A few moments later. அப்பாடா, ஒரு வழியா ஆட்டோவில் ஏறி உக்காந்தாச்சு. சரசு, உடம்ப பார்த்துக்க பத்திரமா என்ன? சரி மாமா. சே, வீட்டோட மாப்பிள்ளையா வேணான்னு சொன்னேன், கேட்டாங்களா? இன்னைக்கு ஆடி வந்ததும் நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களே ஐயா. ஆடி தள்ளுபடின்னு அங்கங்கே போஸ்டர் பார்த்தேன். இப்போ நமக்கே ஆடி தள்ளுபடி ஆயிடுச்சு ஐயா.